சண்டே ஈவினிங் மாவு தீர்ந்து 2 நாள் ஆயிடுச்சு. சரின்ட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். நான் எப்போதுமே வீட்ல என்ன சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குறேனோ அந்த அரிசி தான் வந்து இட்லிக்கு போடுவேன். 4:1 அப்படிங்கிற ரேஷியோல வந்து நான் வந்து இட்லிக்கு மாவாட்டிக்குவேன். 1 உலக்கு உளுந்து, 4 உலக்கு அரிசி அப்படிங்கிற ரேஷியோல. நான் எப்போதுமே இட்லி தோசைக்கு மாவாட்டினேன் அப்படின்னா கருப்புளுந்து இல்லாமல் ஆட்டவே மாட்டேன். இந்த கருப்புளுந்தில் தான் அவ்வளோ அதிகமான ஃபைபரு, புரோட்டீன், அயன்லாம் இருக்குது. அதனால லேடிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, ஜென்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மந்த்லி சைக்கிள் டைமில் வர பெயினை குறைக்கிறதுக்கும், நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வர இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கும் இந்த கருப்புளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி கருப்புளுந்து கஞ்சி வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. அது இதுக்கு தான். இந்த கருப்புளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இனிமேலும் நீங்கள் வந்து கருப்புளுந்து கஞ்சி வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்றது இல்லை. இனிமேல் இந்த இட்லி தோசையிலேயே நீங்கள் ரெகுலராக இதுக்கு மேலே இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சத்தா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.